ஹாய் கைஸ், ஹாப்பி மார்னிங் டு ஆல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிறுதானிய திணையரிசியில் பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரெகுலராக பச்சரிசியில் தான் பொங்கல் செய்வாங்க. நிறைய பேர்த்துக்கு பச்சரிசியில் பொங்கல் சாப்பிட்டா வயசானவங்களுக்கு இல்லை சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் ஒத்துக்காது. கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது 10 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். இது ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். சரி வாங்க, திணையரிசி பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க. வீடியோ கீழே ரெட் கலர் பட்டனில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்குது. சரி வாங்க, திணையரிசி பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதனால தான் குக்கர் ஸ்டவ்வில் வச்சதுக்கப்புறம் குக்கர் சூடானதுக்கப்புறம் நெய் ஊற்றிக்கலாம். நான் குழந்தைங்க சாப்பிட்றங்காட்டி கொஞ்சம் நெய் தாராளமாகவே ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் நெய் அதிகமாக சேர்த்த வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அப்புறம் வேணால் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் வேணால் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் சேர்த்த முடியாதவங்க சேராதவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை ஃபுல்லாக நெய் ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் முந்திரி பருப்பை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். இது போட்டதுக்கப்புறம் தாளிப்புக்காக நறுக்கிய இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மிளகு. நான் எப்போவுமே பொங்கலுக்கு முழு மிளகாய் போட மாட்டேன். அப்படி போட்டால் எல்லாம் எடுத்து வச்சிட்றாங்க. அதனால் 1க்கு 2 நுணுக்கி போட்டுட்டோம்னா, தட்டி போட்டுட்டோம்னா எடுத்து வைக்க முடியறதில்லை, எப்படியோ வயிற்றுக்குள்ளே போயிடுது. அதனால தான் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கிறேன். முழு மிளகாய் போட்டால் கரெக்டாக மிளகை மட்டும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிட்றாங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். நீங்களும் வேணாலும் இந்த மாதிரியே போடுங்க, இல்லை முழு மிளகாத்தான் போடுவேனாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களோட இஷ்டம்தான். இப்போ நம்ம தாளிச்சாச்சு. சைட் பை சைடு அரிசி நான் ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். சிறுதானிய அரிசிங்காட்டி நிறைய மண்ணை இருக்குது. அதனால் ஒரு 4 to 5 times வாஷ் பண்ணிக்கோங்க. நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் 1.5 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். நாம் எந்த டம்ளரில் எடுக்கிறோமோ அந்த டம்ளரில் ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். அரிசி பருப்பு 2 சேர்ந்து 2 டம்ளர் எடுத்துருக்கிறேன். அதனால் 6 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிக்கிட்டேன். அப்போ தான் கொஞ்சம் குழஞ்சு வரும். கொஞ்சம் அப்படியே ரன்னரியே இருக்குது, இல்லாட்டி கொஞ்சம் கெட்டியே இருக்குது. அப்புறம் நான் கலருக்காக மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. 1.5 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பருப்பு போடுங்க, கரெக்டாக இருக்குது. தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசி பருப்பு 2 சேர்த்திக்கிறேன். நிறைய பேர் அரிசியை ஃபஸ்ட்டே வேக வச்சுட்டு அப்புறம் தாளித்து கொட்டுவாங்க. ஆனால் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ஒரே வேலையாக முடிஞ்சிடும். 1 pot ரைஸ் மாதிரி ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நான் அரிசியும் நெய், மிளகு, சீரகம் எல்லாம் அரிசியோடு நல்லா பிளெண்ட் ஆகும். அதனால் இந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கு. நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசி உள்ளே போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்குங்க இந்த ஸ்டேஜில். இப்போ நாம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 3 or 4 விசில் வந்தால் கரெக்டாக இருக்குது. நான் 4 விசில் விட்டுருக்கிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சிறுதானிய சாப்பிட்லான்னு நினைப்பேன், ஆனால் எந்த மாதிரி சாப்பிட்றது, எந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுன்னு நிறைய பேர்த்துக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏற்ற ரெசிபி இது. ஹெல்த்தியும் கூட, டக்குன்னு பண்ணிடலாம். 10 மினிட்ஸ் கூட ஆகும். நான் உங்களுக்கு வீடியோ கட் பண்ணவே இல்லை, அப்படியே நான் கட் பண்ணாமையே தான் வச்சுட்டே தான் இருக்கிறேன். 5 மினிட்ஸ்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நல்லா விசில் அடங்கிருச்சு. நம்ம திறந்து பார்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சுவையான திணையரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. தண்ணி கொஞ்சம் மேலே நிற்கி, அடியில் அரிசி அப்படியே கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நல்லா கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக ஆகிக்கு. நல்லா கலந்து விட்டுக்குங்க. சூடாக சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்குது. நல்லா டேஸ்டியாகவும் இருக்குது.
நல்லா சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்குது. ஓகே கைஸ், கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி வந்து வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், பாய் கைஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.